வணக்கம். இன்று திமுக யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்ற ஒதுக்கியிருக்காங்க. அதில் முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. திருமாவளவனுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும், காங்கிரஸ் அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது திருமாவளவன் அவர் போய் பேசியிருக்காப்புல, திருமாவளவன் இரட்டை இலக்கத்தில் கேட்டிருக்காப்புல. எனக்கு கொடுத்தா ரெட்டை இலக்கில் தான் வேணும் அப்படின்னு. அப்போ ஸ்டாலின் சொல்லுங்க, அவர் ரெட்டையிலே போய் நின்றுக்கோங்கன்ட்டாப்புல. நான் கொடுக்க சீட்டு என்ன நின்றுங்க, இல்லையா அவங்க தோதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. திருமாவளவனுக்கு என்ன செய்ய தெரியல, கடைசியாக 8 சீட்டு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 8 சீட்டுக்கு. ஆனால் திருமணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு. இல்லை நான் பார்த்து பராட்டி உங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்படியே திருமணம் வெளியே வந்துட்டாப்புல. இப்போ அதேமாதிரி காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அவங்களும் தெரியும் முதலிருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு இந்த சீட்டு கொடுக்குறது வாங்குதில்ல. காங்கிரஸ் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நீங்கள் அதிக சீட்டு கொடுத்தா ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் திமுக அதில் அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் உங்களை கம்பேர் பண்ணும்போது நான் விசிகே கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டாங்க. அப்போ காங்கிரஸ் அந்த இடத்துல ரொம்ப அசிங்கப்பட்டு என்ன செஞ்சுருக்காங்க, நீங்கள் எனக்கு கொடுத்தா கொடுங்க, இல்லை நான் டிவி கேட்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ அவசரப்படாதீங்க, நான் பார்த்து பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸில் இருக்கிற எம்எல்ஏ முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம டிவி கேட்கே போயிடலாம், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், மாநில பொறுப்பாளராக இருக்கட்டும், செல்வ பெருந்தகையை தவிர எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிவி கே கொண்டுறாங்க. எதற்காக செல்வ பெருந்தகை மட்டும் டிஎம்கே ஆதரிக்கிறார் அப்படின்னா, ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஸ்பான்சரும் சரி, செல்வ பெருந்தகைக்குரிய எல்லாமே A to Z பண்ணி கொடுக்க திமுக. அதனால செல்வ பெருந்தகை எந்த ஒரு காலத்திலையும் திமுக விட்டு வெளியே வர மாட்டாப்புல. ஆனால் மற்றவங்களும் அப்படி கிடையாது, ரோசக்காரங்க, டக்குன்னு ஒன்று சொன்னால் சடக்குன்னு மூஞ்சி திருப்புறவங்க. அதனால அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோசக்காரங்க. அதனால செஞ்சாங்க டிவி கேட்க போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் இருங்க நான் ஐயா கிட்ட பேசுகிறேன், ஐயா நமக்கு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுப்பாருன்னாங்க. அப்போ செல்வ பெருந்தகையே பேசுகிறாப்புல, செல்வ பெருந்தகை ஓப்பனாக சொல்லிட்டாப்புல, நான் விசிகா கொடுக்குற சீட்டு எவ்வளவோ அந்த சீட் நான் கொடுக்குறேன், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க தோதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுகவோட பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இவங்க எதுக்கு நம்ம கூட இருக்கணும், இவங்ககிட்ட என்ன ஓட்டு இருக்குது அப்படின்ற ஏளனமாகவும் பேசுகிறாங்க. ஆனால் அதையும் செல்வ பெருந்தகை போயிடுறாப்புல கண்டுக்கிடாமல். எவ்வளவு நான் பட்டாலும் நான் திமுக விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்றாப்புல செல்வ பெருந்தகை. இப்போ விசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதில் நாங்கள் எவ்வளோ சீட்டுகள் கேட்போம், ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் பேரம் பேச மாட்டோம், பேரம் பேசுறதுக்குலாம் நாங்கள் ஆள் கிடையாது, தேமுதிக தான் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்காரு விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள். இதனால் தேமுதிகவோட தொண்டர்கள் கொந்தளிப்பார்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதற்காக போனாங்கன்றதும் தெரியும். யாருக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குனாலும் இங்கே எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. இந்த தீய சக்தி திமுகவை கண்டிப்பான முறையில் மக்கள் வேறொரு அறுத்து எரிய தான் போகிறாங்க. திமுகவை அப்படியே ஓரங்கட்டி வீட்டோட உட்கார வைக்க போகிறாங்க தமிழக மக்கள். அதை திமுகவோட தலைவர்களும் அவருடைய உடன்பிறப்புகளும் பார்க்க தான் போகிறாங்க. கண்டிப்பான முறையில் 2026 இந்த மக்களுக்கான ஒரு விடியல தான் வரணும் அப்படின்றதே இந்த இடத்துல குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம்.